தமிழ்நாட்டின் முதல்வர் தங்க தளபதியார் அவர்களின் பிறந்த நாளில் அவரை பார்த்து ஆசி பெற்ற மிக மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தில் தமிழக மக்கள் மட்டும் அல்லாமல் அனைத்து மக்களும் இந்த நாளில் இன்புற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிறந்த நாளில் அவர் உறுதிமொழியாக கூறிய தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், கழக தலைவரின் வழியில் தமிழ்நாடு போராட்டத்தை கண்டு 234 தொகுதிகளிலும் இந்த பிறந்த நாளில் வென்று காட்டுவோம் என்று உறுதியேற்கிறோம். நன்றி. இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசினுடைய மும்மொழி கொள்கை திட்டத்தை இங்கே அமுல்படுத்துவதற்கு அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு தளபதியாருடைய 72வது பிறந்த தின கொண்டாட்டத்திலே அவர் எடுத்திருக்கின்ற உறுதிமொழி இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை, மீண்டும் ஒரு முறை ஒரு அண்ணா பிறந்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு எழுந்திருக்கிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு தளபதியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தையும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதி படைத்த தலைவரை இன்றைக்கு சந்தித்ததிலே தஞ்சை தெற்கு மாவட்டம் இன்றைக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு சூழலில் இருக்கிறது. அவர் அறிவிக்கின்ற போராட்டங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், அத்தனை போராட்டங்களிலும் நாங்கள் கலந்து கொண்டு அதை வெற்றியடைய செய்வோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறந்திருக்கிறது. என்றைக்கும் இனி இந்தியை இந்த தமிழகத்திற்குள்ளே விடமாட்டோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இன்றைக்கு பிறந்திருக்கின்றது. காரணம், தளபதியாருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒட்டுமொத்த பெரியார், அண்ணா, கலைஞர் மூன்று பேரும் இன்றைக்கு அவர் உருவிலே நாங்கள் பார்த்தோம். அந்த வகையிலே இன்று மகிழ்ச்சியாக நாங்கள் இங்கே இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.